இயேசுவே நீ நல்லவரப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. சொல்லுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ரிபாகபலதனமகலமா. ஓ எங்களை வெட்கப்படுத்தாதவரே, ஓ ரிபா பாபா பாலா சந்தம் எங்களோடு வசிப்பவரே, எங்களோடு நடப்பவரே, ரிதரதனமகபலதனமகலபா. ஓ ரிபா ஷபதலபகலபதரபா. ஓ ஆவியானவரே, 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 ரிதரபலதன கந்தரபா சிவா பாபா. ஓ நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த 12வது மாதம் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த எந்த பாதையிலையும் நம்ம வெட்கப்படுத்த விடவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு நடந்தார். ஓ அவர் நம்மோடு இருந்தார், அவர் நம்மோடு தங்கினார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே வசித்தார். இந்த உலகத்தில் இருந்த காட்டிலும் நமக்குள் இருந்த பெரியவராகிய இயேசு கிறிஸ்து, ஓ அவர் முகத்தை நோக்கி பார்த்த நம்ம முகத்தை வெட்கப்படுத்தாம, ஓ நம்ம கைவிடாம நம்ம நடத்தி வந்த தேவனுக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை கூட நம்ம எல்லாரும் ஏகமானதாக நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய கருத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். தொடக்க முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆவியானவரே பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. அன்பும் திரும்பும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய
குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் இந்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை உடைய திருக்கரத்திலே நாங்கள் எல்லாரும் ஏகிவித்து அந்த ஒருமனப்பட்டு ஏகமனதாக அந்த திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆராதனை நடத்தும். எங்களை முதலாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அந்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பசுத்தப்படுத்தி ஆண்டவரே எங்கள் பாத்திரத்தை சுத்தம் செய்து ஆண்டவரே கர்த்தாவே, பசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும்படி கர்த்தர் எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் போதே ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே சுத்திகரிப்பீராகப்பா. அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள சொன்னீராப்பா. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் மூழ்கியத்தோடும் முழு பலத்தோடு உண்மை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை எங்களுக்கு மாத்திரம் இந்த பாக்கியம் இல்லை, வருகிறவர்களுக்கு இந்த பாக்கியம் தருவீராக. அவருமே ரத்தத்தை தெளிப்பீராக. போதும் இந்த இடம் முழுதும் நாங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளித்து பரிசுத்தப்படுத்துகிறோம். இந்த வாகனம் முழுவதும் ரத்தத்தை தெளித்து பரிசுத்தப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, 2 பேர் 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அவங்க நடுவிலே மத்தியிலே இருக்கிறேன்னு சொன்னீரே. எங்கள் மத்தியில் வந்ததுக்காக ஸ்தோத்திரமப்பா. பரிசுத்த ஆவியானவரே, தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலய நிரப்பேற்று சொல்வது போல போதே உம்முடைய மகிமை நிரப்பட்டும். உம்முடைய மகிமை பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுங்கப்பா. நாங்கள் பாட போகிற பாடல்கள், துதி, ஸ்தோத்திர ஆராதனைகள், ஆண்டவரே ஜெபிக்கிற ஜபங்கள், கேட்க போகிற சாட்சிகள், ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகள், அதனுடைய உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒழுங்கும் கிரகமாக பரிசுத்தமாக பயபக்தியோட நேர்த்தியாக தேவ சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரே கர்த்தாவை ஆண்டவரை உயர்த்த, ஆண்டவரே கர்த்தாவை உம்மை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தரை எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே கர்த்தர் அப்படியாக ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பொழிவீராக. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த நாளிலே கர்த்தருடைய வானம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய ஆண்டவரே அருள் மாறி பின்மாறி ஆசீர்வாதம் அவனுடைய ஜனங்கள் மேல் இருப்பதாகப்பா. இதை பார்த்து கொண்டிருக்க மேலே இறங்குவதாக ஆண்டவரே. உள்ள வரும்போதே தேவ பிரசனத்துக்குள் வரட்டும். பலவீனங்கள் நீங்கணும், அசதிகள் நீங்கணும், சோறுகள் நீங்கணும், குழப்பங்கள் மன கஷ்டங்கள் நீங்கணும். விடுதலையோடு கூட கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு. ஓ குமாரன் விடுதலையாக்கின மெய்யாக விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவிக்க சத்தியங்களை விடுதலையாக்கவப்பா. பயங்கள் சாபங்கள் பலவீனங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு விடுதலையோடு கூட கர்த்தரே முழு பலத்தோடு கர்த்தரை ஆண்டவரே கர்த்தாவை தொழுது கொள்ள ஓ கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்வீராகப்பா. ஓ ரத்த கொட்டுகளை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் கூடிய ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் கர்த்தர் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுவீராக. ஆண்டவரே கர்த்தா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இது என்னால் உண்டான நீதி, இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்துல எல்லா மனிதனுடைய வன்கல் போராமை எரிச்சல் பிசாசின் கிரிகள் இயேசுவை கட்டி நாங்கள் சுட்டரிக்கிறோம் அப்பா. எல்லா ஆயுதம் வாய்க்காமல் போகணும்ப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய ஆண்டவரே கர்த்தாவே பிராக்டிஸ் ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. வருகிற சுகமாய் கொண்டு வாங்க. நேரத்தோடு பணிந்து கொள்ள அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நான் உட்காரணும். கர்த்தருடைய பாடலை பாடி நான் கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். ஏழை எனக்கா எல்லாம் முடித்த இயேசுவே பாடுவோம். எல்லாம் முடித்த இயேசுவே நேசத்தால் ஏற்றுக்கொண்டீர். ஏழை எனக்கா எல்லாம் முடித்த இயேசுவே நேசத்தால் ஏற்றுக்கொண்டீர். என்னிலோ நன்மையும் இல்லையே, எல்லாம் கிருபை
அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். சோதனையாலே சோருமானுள்ளம் சார்ந்திடுவேனோ தன் சாட்சிகளில். சோதனையாலே சோருமானுள்ளம் சார்ந்திடுவேனோ தன் சாட்சிகளில். சாத்தானை ஜெயிக்க சத்தியத்துடன் சத்தியம் அளிப்பீரே. சாத்தானை ஜெயிக்க சத்தியத்துடன் சத்தியம் அளிப்பீரே. ஆலை போலாழும் ஆழி போலங்கு அனுதினமே கலிக்கிறேன். ஆழி போலாருள் ஆழி போலங்கு அனுதினம் என கலிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். களிமண் போல கர்த்தனே உம்மை கைகளில் என்னை கையாளுகிறேன். களிமண் போல கர்த்தனே உம்மை கைகளில் என்னை கையாளுகிறேன். கண்மணி போலவே காப்பீரே. கலங்கிடுவேனோ நான். கண்மணி போலவே காப்பீரே காணிலே கலங்கிடுவேனோ நான். ஆலை போலாருள் ஆலை போலங்கோ அனுதினம் எமக்களிக்கிறேன். ஆலை போலாருள் ஆழி போலங்கு அனுதினம் எமக்களிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். நீரே என் வாஞ்சை நீரே என் தஞ்சம் நீரோடையாலகம் தாகம் தீர்ப்பே. நீரே என் வாஞ்சை நீரே என் தஞ்சம் நீரோடையாலகம் தாகம் தீர்ப்பே. நீதி சமாதானம் சந்தோஷத்தாலுள்ள நீரை தேடுவீரையா. நீதி சமாதானம் சந்தோஷத்தாலுள்ள நீரை தேடுவீரையா. ஆலை போலாருள் ஆழி போலங்கு அனுதினம் எமக்களிக்கிறேன். ஆலை போலாருள் ஆழி போலங்கு அனுதினம் எமக்களிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா
12 மாதமும் கர்த்தர் நமக்கு அனுதினமும் அவருடைய அருளும் அவருடைய அன்பும் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஆகினால் நாம் நன்றியோடு கர்த்தரை துதிக்க போகிறோம். ஓ நெஞ்சமே நீ பாடி துதிப்பார், ஓ நேசரின் மேன்மை என்று ஆங்கிலத்தில் பாட போகிறோம். Then sings my soul, my Savior God. பாடுவோம். Oh Lord my God, When I in awesome wonder consider all the works thy hand hath made, I see the stars, I hear the mighty thunder, the bars throughout the universe displayed. then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. And when I think that God is Son not sparing, sent him to die, I scarce can take it in. Then on the cross, my burden gladly bearing, he bled and died to take away my sin. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. When Christ shall come with shout of acclamation to take me home, what joy shall fill my heart. Then shall I come in humble adoration, and then proclaim my God of great heart. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமா அவருடைய வீட்டுக்கு நம்மளை கொண்டு போக போகிறார். அவரோடு இருப்பதான் நமக்கு நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சி. ஆமே. சலிக்காம ஒருத்தரோடு இருக்கலாம் அப்படின்னா அது இயேசு தான். எவ்வளோ நாள் வேணா இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணா இருக்கலாம், எவ்வளோ மணி வேணா இருக்கலாம், எவ்வளோ வாரம்னா இருக்கலாம், எவ்வளோ வருஷம்னா இருக்கலாம். அவரோடு இருப்பது. கல்மக பாடுவோமா?
உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாதையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாதையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் என் தாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவினின்று என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே. என் இயேசுவே மீட்டவரே. என் மேற்பரே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே எல்லையோன் என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல்லையோன் என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய்
வல்லவரே எல்தாழி காண்பவரே எல்தாழி என்னை காண்பவரே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். மன்னிப்பதில் வல்ல நீரே, சுகம் தரும் தெய்வ நீரே. மன்னிப்பதில் வல்ல நீரே, சுகம் தரும் தெய்வ நீரே. ஓம் அன்பாயோ இரக்கத்தையோ ஓம் அன்பாயோ இரக்கத்தையோ மணிமொழியாய் சூட்டுகிறேன். மணிமொழியாய் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அல்லேலூயா. ஓ அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே உம்மோடு இருக்கும்படி வந்திருக்கிறேன்ப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே நான் வாழ்கிற நாட்கள்லாம் நான் உம்மோடு இருக்கணும். நீர் எப்படி என்னோடு 12 மாதங்கள் இருந்தது போல நானும் உம்மோடு கூட இருக்க வேண்டுமப்பா. எனக்கு நீ தான் வேண்டும். ஹல்லேலூயா. உன் சித்தம் இந்த உலகத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒன்னே ஒன்று நான் அச்சீவ் பண்ணணும். அது தேவ சித்தம் நான் செய்து முடிக்கணும். ஆமென். ஆண்டவரே இயேசுவே சொன்னார், ஆகிலும் என் சித்தம் அல்ல பிதாவே உம்முடைய சித்தம் ஆக கடவுது. ஹல்லேலூயா. அவரே தன்னை அர்ப்பணிப்பாரானா நம்மளாம் ஏமாத்துறோம். ஓ ஹல்லேலூயா. அந்த உள்ள எப்பவுமே உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை, கர்த்தாவே உமக்கு சித்தம் தானா, கர்த்தாவே உமக்கு சித்தம் தானா, கர்த்தாவே உமக்கு சித்தம் தானா. ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தமானால் கையினாலே வாய்க்க செய்வார். கர்த்தர் சித்தமானால் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாங்கன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. ஓ இந்த 12 மாதம் கர்த்தர் நம்ம கிருபையாக தனியாகவே இருக்க விடவே இல்லை. இயேசு போகும்போதே ஒரு கரிசனை பாருங்க, ஏதோ வந்து எங்கள் வேலை முடிஞ்சிச்சு, ஓ எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அது கடைசி நிமிஷம் வரைக்கும் செய்தார். சிலுவையிலே கூட மரியாதை பார்த்து, மரியாதை ஸ்ரீயே அதோ உன் மகன், யோவானை பார்த்து சீஷனே அதோ உன் தாய் என்று சொல்லி அங்கேயும் அந்த தாயை தனியாக விடவே இல்லை. தன் சீஷரை
அவருக்கு மகனாக கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் மரியாளுக்கு பிள்ளைகள் இருந்தால், மரியாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, மகள்கள் இருந்தாங்க. ஆனாலும் இயேசு தான் விட்ட அந்த இடத்தை நிரப்புவதற்கு தன்னுடைய அன்பான சீஷனான யோவானை அங்கே கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் கல்வாரி சிலுவிலே மாத்திரமல்ல, அவர் உயிரோடு இருக்கும்போது யோவான் 14:15-16 சொல்றார், உங்களை அனாதையாக நான் விட மாட்டேன். நீங்கள் இந்த உலகத்தை திக்கற்றம் அல்ல. நான் போகிறேன், நீங்கள் துக்கப்படவானா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். காரணம் துணையாளர் உங்களோட வருகிறார். எல்ஷடாய் பழைய ஏற்பாடுல எல்ஷடாய் உங்களுக்கு துணையா இருந்தது போல, ஹல்லேலூயா, எல்ஷடாய் உங்களுக்கு துணையா இருந்தது போல பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில துணையா இருப்பார். ஹல்லேலூயா. கிருபை தந்து நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபத்தோடு உணர்ந்து பாடுவோமா? எல்ஷடாய் எந்த துணை நீரே, வாழ்வின் கேடகம். எல்ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்த வாழ்வில் வெலனீரே, எந்த வாழ்வில் வெலனீரே. எல்ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வில் கேடகம். தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்த நாமம் எந்த நின்பம், உமது சட்டை அடைக்கலம். உந்த நாமம் எந்த நின்பம், உமது சட்டை அடைக்கலம். எல்ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வில் கேடகம். எல்ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வில் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபெனேசர் ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபெனேசர் ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல்ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்ஷடாய்
துணை நீரே என் வாழ்வில் எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம் பார்த்து கொள்வீரே யெகோவாயீரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே எந்த வாழ்வில் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம் எந்த வாழ்வில் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம் எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம் எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம் என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எல்லாரும் எழுதிருப்போம் அப்படியே கர்த்தர் நன்றி சொல்லுவோம். எண்ணிலா எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே எந்த வாழ்வில் நல நீரே எந்த வாழ்வில் நல நீரே எல் ஷடாய் துணை நீரே என் வாழ்வில் கேடகம் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம். எத்தனை பேர் கர்த்தர் துணையா இருந்து நடத்தினார்? ஹல்லேலூயா. இந்த ஜனவரி தொடங்கி இந்த டிசம்பர் வரைக்கும் அவர் யெகோவா ஈராக, யெகோவா ஷாலமாக, எல் ஷடாயாக, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இம்மானுவேலாக நம்மளோடே இருந்தார், நம்மை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. இன்னும் நமக்கு என்ன வேணும்? அவர் தான் வேண்டும். எத்தனை பேருக்கு அவர் வேண்டும்? ஹல்லேலூயா. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் ஆண்டவரே. அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் வானாதி வானங்களெல்லாம் விரித்து நீ இறங்கி வாங்கப்பா, எப்பவுமே என் கூட இருங்கப்பா ஆண்டவரே. இயேசுவே, என் கூட இருக்கும்போது நீங்கள் செய்த நன்மைகளை வார்த்தையால் நான் வர்ணிப்பேன். ஓயாமல் புகழே பாடுவோம்ப்பா. இன்னைக்கு மாத்திரமில்ல, என்றுமேப்பா, என்னென்றுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு புதிய பாடல் அப்படியே பாடி கற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் இந்த ரெண்டு பேரும் அப்படி கொஞ்சம் வாலி கம்மி பண்ணினா பாட்டை கேட்டு நாங்கள் அப்படியே பாட்டை கற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. பாடுவோமா? ஹல்லேலூயா இருந்து ஆரம்பிப்போம். அப்படியே பாடி கற்றுக்கிட்டு பாடுவோம். பாடுவோம். கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க
அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பா உன் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் என் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் என் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், எப்போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 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 பரலோக நலத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போது என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. சொல்லுங்க. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா, ஆமென். கைகளை தட்டி ஓ நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரே கவனங்கள்லாம் நான் ஈர்க்க வேண்டும் அப்பா. எப்போதும் நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். ஹல்லேலூயா, நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவர். அவர் மாத்திரம் நம்ம அருகில் இருப்போம்னா நம்ம எப்படி இருப்போம் தெரியுங்களா? அனலா இருக்கும், தணலா இருக்கும். அவரோடே இருந்தால் எப்படி இருக்கும்? பாஸ்டர் சொல்வார் அடிக்கடி, எரிகிற கட்டையோடு சேர்ந்து எரியுங்க, ஆவி உள்ளவங்களோடு போய் சேருங்க, ஜெபிக்கிறோடு கூட ஜெபிங்க, அது உங்களை பற்றி பிடிக்கும். ஹல்லேலூயா. தீமோத்தேயே, நீ பெற்ற வரத்தை அசதியா ஏறாத. ஓ மூப்பர்கள் மேல் கைகளை வைத்த போது நீ பெற்ற அந்த வரத்தை, பரிசுத்த ஆவியை நீ அப்படியே அசதியா ஏறாத.
நீ பெற்ற அந்த அபிஷேகத்தை, அந்த வரத்தை, அந்த அக்னி அனல் மூட்டி எழுப்பு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நாம் அனலா இருக்கணும்னா, தனலா இருக்கணும்னா அவர் வேணும், அவர் வேணும், அவரோடு இருக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பலிபீடத்திலிருந்து அக்னி நம்மை தொடும். ஏசையா போல, ஆண்டவரே அசுத்த உதர் உள்ளவங்கா, நம்முடைய அக்னியை நாவை தொடட்டும் என்று கர்த்தரை கேட்போமானால் நம்ம நாவை ஏசையா நாவை தொட்டது போல நம்ம நாவை தொடுவார், தொட்டு பசுத்தப்படுத்துவார், படுத்தி இந்த வாயை யூஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. அனலாய் அக்னியாய் நம்மளை வைத்து ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணுவார். எதுக்காக அனல அக்னி ஆகணும்னா, ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்துங்கப்பா. எப்படி அப்போஸ்தலர் 2 அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்கின உடனே பேர் தன்னோடு கூட இருந்த இந்த 10 பேரோட எழுந்து நின்று அங்கே பிரசங்கம் பண்ணினான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. காரணம் அந்த அக்னி வந்தது. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் நம்ம பயன்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு தேவை நமக்குள்ள அக்னி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? அதோ அக்னியை போட வந்தேன், அக்னியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிகிறது. யோவான் சாலன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் அறியாத ஒருவர் உங்க நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார், அசைவாட்டி கொண்டிருக்கிறார். அவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மத்திலே இருக்கிறார். ஓ, ஒரு ஜெபமாக, ஆண்டவரே என் அனலாய் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அனலும் இல்லாத குளிர்ந்த வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியம் இல்லாது. ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். ஹல்லேலூயா. அனலாய் வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம், 2வது வரை வந்திருக்கிறோம், திருவந்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தாவே என் அனலாய் மாற்றும் ஆண்டவர், என்னை தனலாய் மாற்றணும். நான் இருக்க வேண்டும்னு சொல்றேன். நீ அவர் எப்படி வேண்டும், நீ போல நான் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பாடுவோமா? ஜபத்தோட பாடி கத்துங்க, அப்படியே கூட பாடுங்க. தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. இரவு முழுவதும் விடிய காலமட்டும் பலிபீடத்தில் அக்னி எரிய வேண்டும். இரவு முழுவதும் விடிய காலமட்டும் என் பலிபீடத்தில் அக்கினி எரிய வேண்டுமே. தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் தீயை அணைக்காதவரே, நெறிந்த நாணலை புரியாதவரே, மங்கி எரியும் தீரியை அணைக்காதவரே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, அனல் மூட்டி அடியேனை ஆட்கொள்ளுமே.
குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பலிபீடத்தின் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தின் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டும். கண்கள் எப்படி சொல்லுங்க? அனலாய் கனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் கனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சபைகளை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, உன்னிடத்துல எனக்கு ஒரு குறை உண்டு. நீ ஆதி அன்பை விட்டாய். நீ எந்த இடத்துல விழுந்த அந்த இடத்த நீ நோக்கி பார்த்து அதிலிருந்து நீ மனம் திரும்பு, நீ ஆதி அன்புக்குள் வந்துடு என்று ஆவியானவர் நேற்று உபவாச ஜபத்தை எங்கோடு இடைப்பட்டார். அநேகர் வரல, ஒரு சிலர் வந்தாங்க. உண்மை உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சும்மா வராமல் வேறு நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருந்தால் கர்த்தர் கணக்கு கேட்பார். வேலைக்கும் போகாமல் எந்த ஊழியமும் செய்யாமல் சும்மா வீட்டில் இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு உள்ள கணக்கு கேட்பார். ஆனால் நேரத்தில் வந்தவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு அனுபவம், எங்களுக்கு ஒரு அனுபவம். ஆண்டவர் எங்களுக்கு முதல்ல எங்களை பிடிச்சாரு. ஆதி அன்பை விட்டேன். நீங்கள் ஆதி அன்பை ஒன்று மாத்திரம், ஆண்டவர் மேல் உள்ள அன்பு குறையவே கூடாது. நீங்கள் அவரை நேசிக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுவது, அவரிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் உண்டு பண்ணதை கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, இதயத்தை தோன்றும். ஒரு அன்புக்கு ஆதி அன்புக்குள்ள வரணும். எந்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் குறைப்பட்டிருக்கோ இந்த குறைவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் நிறைவாக்கணும். இதில் இருந்து குறைப்படுற ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் கேளுங்க. கேட்டு ஒரு படி வாங்க. ஒரேடியாக வராதிங்க. ஒரு வாரம் பீக்கில் இருக்கீங்க, அடுத்த வாரம் பழைய மாதிரி அப்படி வேண்டாம். ஸ்டெப் பை ஸ்டெப். அந்த ஒரு ஸ்டெப் அப்படி ஆண்டவருக்கு நீங்கள் வரணும். ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு வேணும். எத்தனை பேர் இந்த கால வேளையில் ஜெபிக்க, ஆண்டவரே இந்த என்னை ஆதி அன்புக்குள்ளாக என்னை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, அவர் தான் உங்களோடு இருக்கிறவர். அவர் தான் உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய சோர்வுகள், சோதனைகள் எல்லா யாத்திரையிலையும் அவர் தான் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை இந்த உலகம் நமக்கு எப்படியில் சொல்ல போல பாரமாக சூழ்ந்திருக்க அனைத்து தள்ளிவிட்டு பரம அழைப்பைக்கு பந்தயத்தின் நேரம் ஓடணுமா. அதனால் நம்ம சுற்றி எல்லாம் வரும். நம்ம செய்ய வேண்டியெல்லாம் அப்படியே தள்ளிவிட்டு போகணும். அதை யாரை பார்த்து தள்ளுறது? நமக்கு ஒரு பிதா இருக்கிறாரு, நமக்கு ஒரு இயேசு இருக்கிறாரு, நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியார் இருக்கிறாரு. அவர் பரிசுத்தமான பிதா, அவர் கருணையின் ஆழ்கடல், கிருபையினுடைய ஊற்று, அவர் ஆறுதல் அளிப்பவர். நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும். மித காலவேல ஆண்டவரே இது வரைக்கும் வேண்டும் வேண்டும் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், நீர் போதும், நீர் போதும், நீர் போதும். அல்லேலூயா. பரிசுத்தமான பிதாவே, கருணையினால் கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவர்.
பாடி முடிப்போம். பரிசுத்தமான பிதாவே, கருணையினால் கடலே, கிருபையினால் சுமீரே, ஆறுதல் அளிப்பவரே, நாதா நீ போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, நாதா நீ போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, என் ஜீவயாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, என் ஜீவயாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, ஜீவிய யாத்திரையில் பாரங்கள் அழுத்தும் போது சோராமல் ஓடிடவே கிருபை போதும் எனக்கு, ஜீவிய யாத்திரையில் பாரங்கள் அழுத்தும் போது சோராமல் ஓடிடவே கிருபை போதும் எனக்கு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாதா நீ போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, நாதா நீ போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, என் ஜீவயாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, என் ஜீவயாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, உலகத்தை ஜெயித்திடவே பாவத்தை மேற்கொள்ளவே சத்துவை எதிர்த்திடவே கிருபை போதும் எனக்கு, உலகத்தை ஜெயித்திடவே பாவத்தை மேற்கொள்ளவே சத்துவை எதிர்த்திடவே கிருபை போதும் எனக்கு. எல்லாரும் கைகளை உயர்த்தி, நாதா நீ போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, நாதா நீ போதும் எனக்கு, கிருபை போதும் எனக்கு, என் ஜீவயாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, என் ஜீவயாத்திரையில் கிருபை போதும் எனக்கு, பரிசுத்தமான பிதாவே, கருணையினால் கடலே, கிருபையினால் சுமீரே, ஆறுதல் அளிப்பவரே, பரிசுத்தமான பிதாவே, கருணையினால் கடலே, கிருபையினால் சுமீரே, ஆறுதல் அளிப்பவரே,
உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, ஆளாள திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தை ஜெயித்தவர் எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறார். எத்தனை காலவேளை விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டில் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அதில் சோதனைகள், பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து இருக்கும் போதும் இந்த பக்கத்திலே இருந்து ஆவியானவர் சொல்லுவார், மகளே பயப்படாத, என் பலன் இருக்கு. மகனே பயப்படாத, என் கிருபை இருக்கு. மகனே பயப்படாத, நீ ஜெயிப்ப. மகனே பயப்படாத, மகளே பயப்படாத, உன் பிரயாணத்தில் நீ தனியா இல்லை, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். உங்களை ஆறுதல் படுத்துரு அவர் தான். ஹல்லேலூயா. உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை சீர்படுத்தி, உங்களை நடத்தி செல்லுகிற பரிசுத்த ஆவியானவர். அந்த நம்பிக்கை விட்டுறாதீங்க, அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க, அந்த தைரியத்தை விட்டுறாதீங்க. பயப்படாதீங்க, பயந்து போயிடாதீங்க, பின்வாங்கி போயிடாதீங்க. கிருபை கேட்டு வாங்கிங்க. கண்களிலே கிருபை, அப்போ உம்முடைய கண்களிலே கிருபை வேண்டும், உம்முடைய கண்களிலே கிருபை போதும். ஒரு கிருபை கேட்டு கிருபையை கொண்டு முன்னேறி செல்லுங்க. பவுலை பலப்படுத்தின கிருபை. எல்லா துதிகனமாக உமக்கே செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமைதியாக